ஹரே கிருஷ்ணா. தினமலர் ஆன்மீகம் நேயர்களுக்கு முதல்ல வணக்கங்கள். 18 வருஷத்துக்கு முன்னாடி சுழற்றி போட்டது சுனாமி. அதில் வயது வித்தியாசம் இல்லாமல் எக்கச்சக்கமான பேர் இறந்து போய் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க. அது ஒட்டுமொத்தமாக இப்படி உயிரை பறிக்கக்கூடிய சம்பவம் ஏன் நிகழ்கிறது? உங்களுடைய கேள்வி நிறைய இடங்கள்ல எனக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. முன்னாடி அந்த கும்பகோணத்தில் ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் நிறைய சிறு குழந்தைகள் எரித்து கொல்லப்பட்டார்கள். ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? நம்ம 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஏர் இந்தியாவினுடைய விமானத்தில் பயணம் செய்த அனைத்து நபர்களும் இறந்து போகிறார்கள், 200 பேருக்கு மேலே. அப்போ இதெல்லாம் என்ன விதத்தை நமக்கு சொல்லுகின்றது? எதனால் நடக்கின்றது? பல்வேறு தரப்பட்ட மக்கள், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வெவ்வேறு விதமான மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஏன் இறக்கின்றார்கள்? அதான் உங்களுடைய கேள்வி. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய சாஸ்திரங்கள் ரொம்ப அழகான இதுக்கு அது ஏதோ ஒரு வித்தியாசம் பாருங்களேன். நம்முடைய சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இந்த கேள்விக்கு பதிலே இருக்குது. அது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு. இந்த சனாதன தர்மத்தில் இதுக்குரிய பதிலுக்கான, இந்த கேள்விக்கான பதிலே அதெல்லாம் இருக்கின்றதே கேட்கும் போதே நமக்கு அதை நாம் ஏன் புரிந்து கொள்ளவில்லைன்ற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். இது எல்லாமே எதை முதல்ல உறுதி செய்கின்றது அப்படின்னா, கர்ம வினைப்படி நமக்கு தண்டனை இருக்கு அப்படின்ற விஷயத்தை முதல்ல உறுதி செய்கின்றது. ஏனென்றால் உங்களால் இந்த உபாதைகளை, இந்த நிகழ்வுகளை நிறுத்த முடியவில்லை. மனிதனால் நிறுத்த முடியலையே. என்னதான் பண்ணினாலும், எவ்வளோதான் அட்வான்ஸ்மெண்ட்டாக போனாலும் எங்கேயோ ஒரு பிளேன் கிராஷ் நடக்கத்தான் செய்யுது. பல பேர் இறந்து தான் போகிறாங்க. எவ்வளவோ மிகப்பெரிய சவறுகளை கட்டினாலும் சுனாமி வருகின்றது, இறந்து போய் விடுகின்றோம். மக்களை மாய்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஏன் இன்னைக்கு அதை ஏன் சொல்லணும்? உங்களுக்கு டேட்டாவே தெரியுமே. என்ன அப்படின்னா, கொரோனா காலத்தில் இந்தியாவில் இறந்த நபர்களை விட ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் ரோடு ஆக்சிடென்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் 4 டைம்ஸ் அதிகம். கொரோனாவில் இந்தியாவில் 100 பேர் இறந்து போயிருந்தாங்கன்னா, இன்றைக்கும் ஒவ்வொரு வருடமும் 400 பேர் இறக்குறாங்க ரோடு ஆக்சிடென்ட்ஸில் மட்டும் இந்தியாவில். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகம் இந்தியாவிலேயே. அப்போ ஏன் நடந்து கொண்டிருக்கு? நல்ல கார் வச்சுருக்கீங்க, நல்ல ரோடு வச்சுருக்கீங்க, நல்ல டெக்னாலஜி இருக்குது, நல்ல 2 வீலர் வச்சுருக்கீங்க, ரோட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்கீங்க. ஏன் ரோட்டில் எக்கச்சக்கமான நபர்கள் செத்து போகின்றார்கள்? பதில் சில பேர் சொல்லலாம், சாராயத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாம். அது இன்னொரு வச்சுருப்போம். மக்கள் இறந்து தானே போகின்றாங்க. அப்போ இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல கர்ம வினையினுடைய செயல்பாடு அப்படின்றது இது உறுதி செய்கின்றது. இப்போ 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் கர்ம வினைன்றது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தானே தாக்கணும், ஏன் எல்லாரையும் ஒன்று சேர்த்து தாக்குகின்றது அப்படின்றது உங்களுடைய கேள்வி. இதற்கு தான் சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? கூட்டு கர்ம வினைன்னு ஒன்று இருக்கு. கூட்டு கர்ம வினைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் நீ சொன்ன உதாரணமே சொல்கிறேன். எனக்கு நடந்த எனக்கு ஒரு நண்பர் சொன்ன விஷயத்தை சொல்கிறேன். ஏன் அந்த ஏரோப்ளேன்லேயே பாருங்களேன், பயணித்த அனைத்து நபர்களிலுமே ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிட்டார். மீது எல்லாரும் உயிர் மாற்றி விட்டார்கள். குறிப்பாக யாரு? குஜராத்தினுடைய பழைய சிஎம்ஏ இறந்து போறார். அப்போ அவருக்கு இல்லாத சௌகரியங்களா அவரால் தன்னை காப்பாற்றிக்க முடியவில்லையா? காப்பாற்ற முடியலை. எனக்கு ஒரு நபர் சொன்ன ஒரு வாழ்வில் நடந்த ஒரு சின்ன கதையை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு நபர் என்ற சொன்ன விஷயம், நான் இலங்கையில் சொன்னார் ஒருத்தர். இலங்கையில் நான் சென்றிருக்கும் போது ஒரு நபர் என்ற என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் காலையில் வேலைக்கு செல்வதற்காக பேருந்தை நோக்கி ஓடி வருகின்றார். பேருந்து பஸ் ஸ்டாப் நின்று கொண்டு இருக்கு. இவர் ஓடி வரக்கூடிய நேரத்தில் அந்த பேருந்து கிளம்பி போயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பேருந்தை விட்டு அடுத்த பேருந்துக்காக காத்து கொண்டு அடுத்த பேருந்தை எடுத்து போறார். அவர் இந்த பேருந்து போய் கொண்டிருக்கும் போது அவர் லெஃப்ட் சைடில் பார்க்கிறார், முன்னாடி போன பேருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே ஒரு மேலே பாலத்திலிருந்து கீழே விழுந்து அதில் பயணம் செய்த அனைத்து நபர்களும் உயிர் மாய்த்து விடுகின்றார்கள். இன்னைக்கு நாம் எப்படி புரிந்து கொள்வது? இவர் ஓடி வருவதை அந்த டிரைவர் தன் மிரரில் பார்த்திருந்தார்னா அவர் வண்டியை நிப்பாட்டியிருப்பார். வண்டியை நிப்பாட்டியிருந்தார்னா இவரும் அந்த பஸ்ஸில் ஏறி இருப்பார். இவரும் அந்த பேருந்தில் ஏறி இருந்தார் அப்படின்னா இவருடைய வாழ்க்கையும் அன்னைக்கு முடிந்திருக்கும். கர்மாவினுடைய எப்படி இருக்குன்ற பாருங்க, அவருடைய செயல் எப்படி இருக்கு. இவர் அன்றைக்குன்னு பார்த்து 5 நிமிடம் லேட்டாக வர்றார். அன்றைக்குன்னு பார்த்து அந்த பஸ்ஸை மிஸ் செய்கின்றார். டெய்லி செல்லக்கூடிய பஸ் அதுதான், அவர் வேலைக்கு செல்லக்கூடிய பேருந்து அதுதான். அந்த ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய, குறிப்பாக மணித்தில் வரக்கூடிய பேருந்து அதுதான். அன்றைக்குன்னு பார்த்து அவர் பேருந்தை மிஸ் செய்கின்றார். பேருந்தை பிடிக்க முடியவில்லை. பேருந்து செல்கிறது, ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டு உயிர் மாய்த்து விடுகிறார் எல்லாருமே. அப்போ எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த கூட்டு கர்ம வினைன்றது என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த ஆயுளுக்குள் அனைவர்களுமே ஒரு விபத்தினால் இறக்க வேண்டும் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு சேர்க்கும் கர்மா. ஒரு ட்ரெயின் போகிறது, ட்ரெயினில் ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கு.
அப்போ அந்த ட்ரெயினில் என்னாச்சு, ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒரே ட்ரெயினுக்கு வராங்க. யாராவது ஒருத்தருக்கு வந்து வீட்டில் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இறந்து போயிருப்பாங்க, அல்ல இன்னொருத்தருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அல்ல இன்னொருத்தர் வேலைக்காக செய்து கொண்டிருப்பார், அல்ல இன்னொருத்தர் வந்து தன்னுடைய பிஸ்னஸ்க்காக போவார், இன்னொருத்தர் ஏதாவது பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்காக போவார், இன்னொருத்தர் வந்து சினிமா நடிக்கிறதுக்காக போவார். எல்லா நபர்களும் அங்கே இருப்பாங்க. எல்லாரையுமே அதே நேரத்தில் அதே ஊருக்கு செல்லக்கூடிய ட்ரெயினுக்குள்ளே கொண்டு வந்து அதில் என்ன ஆகும் அப்படின்னா விபத்து நடந்து அனைவரும் உயிர் மாய்த்து விடுகின்றார்கள். அப்போ இது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றால், தெய்வத்தினுடைய அந்த சட்டம்ன்றது எந்த விதமான குளறுபாடுகளே கிடையாது. நமது நாட்டில் மனிதன் ஏற்படுத்தக்கூடிய சட்டங்கள் தான் குளறுபாடுகள். என்ன ஆகும் அப்படின்னா, நாம இயற்றிய சட்டமே குளறுபாடுகளாக இருக்கும், குறையா இருக்கும், அது சரியா இருக்காது, சட்டங்கள் சரியா செயல்படாது. ஆனால் பகவானினுடைய இயற்கையினுடைய நீதி என்றைக்குமே குறைபாடு இல்லாத நீதி. நான் 15 வருடங்கள் தான் உயிர் வாழ வேண்டும் இருந்தது, அதுவும் விபத்துல தான் இறக்க வேண்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விபத்துல 15 வயசுல இறந்து போவேன். நான் 25 வயசுல உடல் உபாதைகள்னால் இறக்கணும்னு இருந்தது அப்படின்னால் எந்த டாக்டரையும் என்னை காப்பாற்ற முடியாது. நான் 35 வயதுல ஒரு விமானத்தினுடைய பேருந்துல விமானத்தினால நான் இறக்கணும் இருந்தது அப்படின்னா யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. அப்ப எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம இந்த கர்மாவினுடைய வழிபாட்டில் வந்த ஒரு உயிர்வாளின்றதுனால நமக்கு இந்த மாதிரி தண்டனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அதே விஷயத்தை நான் இன்னொரு முறையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த கர்ம வினைன்றது மனித பிறவிக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற உயிர்வாளிகளுக்கு கிடையவே கிடையாது. ஏன், என்ன காரணம்? ஏன்னா மற்ற உயிர்வாளிகள் வந்து எல்லாவற்றையுமே இயற்கையினுடைய நீதியின் கீழ் தான் செயல்படுகின்றன. மனிதன் மட்டும்தான் என்ன பண்றான், அந்த லெஃப்ட்ல போலாமா ரைட்ல போலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் பவர் அவனுக்கு இருக்கு. அவன் சிந்திக்கக்கூடிய ஒரு மனோபாவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்றான், சரியை தேர்ந்தெடுக்காமல் தவறை தேர்ந்தெடுக்கின்றான், தவறான பாதையில் செல்கின்றான், நிறைய பாவகரமான செயலை செய்கின்றான். அந்த பாவகரமான செயலுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. மிருகங்கள் என்னைக்குமே பாவம் செய்யறதில்லை. ஏன் நான் இதே இவ்வளவுதான் சொல்றேன், இனப்பெருக்கத்தை கூட மிருகங்கள் வந்து காலத்தில் தான் செய்யும். மனிதன் மட்டும்தான் வந்து காலமே இல்லாமல் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு மிருகத்தையும் பாருங்க, அந்த காலத்துல மட்டும்தான் இனப்பெருக்கம். மனிதனுக்கு மட்டும்தான் காலமே கிடையாது இனப்பெருக்கத்துக்கு, ஏன்னால் அவன் ஒரு மிருகம். அதனால நாம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம வந்து நம்மளுடைய விஷயங்களை புண்ணியகரமான செயலை ஈடுபடுத்தணும் அப்படின்னா நமக்கு கர்ம வினைகளை வந்து தாக்காது. ஆனால் நாம பாவகரமான செயல் ஈடுபட்டோம் அப்படின்றால் கர்ம வினையினுடைய பலனை எதிர்பார்த்து தான் ஆக வேண்டும். அதனால் நீங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாமே என்ன சொல்ல வருது, கர்ம வினையின் காரணமாக அந்த ஆத்மா கஷ்டப்படுகின்றது. அதில் எப்படி வெளியில வருவது, கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லியாச்சு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ. எல்லா விதமான பாவங்களை போக்கக்கூடிய மருந்து என்கிட்ட இருக்கு. கிருஷ்ணரிடம் அந்த மருந்து இருக்கு. அந்த மருந்தை போய் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்முடைய உபாதைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நாம் போய் அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை வளர்த்துக்கல. இரண்டாவது, ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, மக்கள் வந்து இன்னைக்கு போர்ல நிறைய பேர் இறந்து போறாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அனைவரும் மாய்ந்து போயிட்டாங்க. என்ன காரணம்? மிருகங்களை அதிகமிடமாக கொலை செய்து சாப்பிடக்கூடிய எண்ணம் நமக்கு இருப்பதனால தான் உணவு முறையில் அசைவ உணவுகளை மிருகங்களை துன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நாம எல்லாரும் தண்டிக்கப்படுறோம் போர்கள் மூலியமாக பிரபுபாதர் சொல்லுவார். உண்மை அதுதானே. என்றைக்காவது ஏதாவது ஒரு மாகாணத்துல ஏதோ ஒரு இடத்துல போர் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான போர் வீரர்கள் மாய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏன் போர் வீரர்கள் இல்லாமல் மக்களே மாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? என்ன காரணம் அது? அப்ப நாம பாவகரமான செயல் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன் பாவகரமான செயல் ஈடுபடுறோம்? என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபிஷ்னஸ்னா என்ன, எனக்கு இது வேண்டும், எனக்கு நாவினுடைய ருசி வேண்டும், எனக்கு அடுத்தவனை துன்புறுத்தணும், அடுத்தவனை ஏச்சியாவது நான் நல்லா வாழணும் அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேர் தான் பாவகரமான வாழ்க்கை. நாம என்ன புரிந்து கொள்ளணும், எனக்கு பகவான் நிறையவே கொடுத்திருக்கார், என்னுடைய பகவானுடைய கருணையினால் நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், போதும் என்ற மனமே புண் செய்யும் மருந்து அப்படின்னு வாழ்ந்தோம் என்றால் இந்த மாதிரி கர்ம வினையினுடைய சுழற்சிக்குள் நாம் வரமாட்டோம். அதனால நம்மளுடைய பணிவான வேண்டுகோள், கிருஷ்ண பக்தி எடுத்துக்கொண்டு பகவத்கீதையில் வரக்கூடிய கோட்பாடுகள் படி வாழ்ந்தோம் என்றால் நம்ம நிறைய இடங்கள்ல கர்ம வினையினுடைய சுழற்சியிலிருந்து மீண்டு வெளியில வர முடியும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.